போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கருத்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியை அரை வேக்காடு என விமர்சித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்துள்ளார். அது குறித்த வேறுபாடுகளை இந்த பதிவில் பார்க்கலாம். கருத்து மட்டுமல்ல, நகைச்சுவை. ஒரு பார்டர் ஸ்டேட்ல அவங்க ட்ரக்ஸ புடிச்சா அது சாதனை. ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ளதான் ட்ரக்ஸ் உள்ள வரும். குறிப்பாக முந்திரா, குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் தான் ட்ரக் உள்ள வரக்கூடிய ஏரியாவே. அதனால்தான் 2வது பிப்ரவரி மாசம் கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா போர்பந்தர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்ல இருந்து வரக்கூடிய படகு. அதுல வரக்கூடிய சரக்கு எங்க போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்ல இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கைத்தட்டி அவார்டு கொடுங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்ல ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க பொறுத்தான். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்கள முன்னாள் முதலமைச்சரா பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. அரைவேக்காடு பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு அரைவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை தான் அரைவேக்காடு. இருக்கிறதுலே அரைவேக்காடு யாருன்னா, அரசியல்ல ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர், மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது, மதிக்காதது, இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அரைவேக்காடுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான். அவர் போய் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா இதை காட்டிலும் ஒரு இது இருக்கா? நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும்? அரசியல்னா நீ கத்துக்குட்டி. அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி. இன்னைக்கு சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா? இது எப்பவுமே இருக்கிறது தான். தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான், வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும். எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும்? பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா, ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போகிற அரசியல் இயக்கமாக இருக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல. ஒரு மதத்தை முன்னிறுத்தி நடத்துகிறது என்பதுதான் இன்னைக்கு எல்லாருடைய மனவேதனை. எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்னைக்கு கூட்டத்தை பார்த்த உடனே, மோடிஜியை பார்த்து, பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.